டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவில் தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக பொரிய விட்டுடணும். இதோட பொடியை நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பொடியை நறுக்கின கறிவேப்பிலை 4 பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதங்கினதும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது தோசை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பணியாரக்கல் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டுட்டு இது குழி ஃபுல்லாக விட்டுருங்க. மாவை ஃபுல்லாக விட்டிங்கன்னா தான் நல்லா குண்டு குண்டாக வரும். நீங்கள் கம்மியாக விட்டிங்கன்னா தட்டையாக இருக்கும். பாருங்கள் நல்லா குண்டாக பொங்கி வந்திருக்கு. இது அப்படியே திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் வேக வச்சு எடுக்கும்போது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இதை கார சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கார பணியாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க.